தென்பாண்டி சீம தம்மாங்கு பாட்டு பாட்டோடு வாழும் என் சாமியே. வலைதள உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது ரெடி ஸ்டார்ட் சேனல். எனது புதிய முயற்சியாக காதலும் கவிதையும் என்கின்ற பெயரில் ஒரு கதை தொகுப்பை வெளியிடுகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காவிட்டால் கண்டிப்பாக கமெண்ட் செய்யுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் தோணியை கரையேற்றும் துடுப்பை போன்றது. இதை பார்க்க இதன் முதலாவது பாகத்தையும் இரண்டாவது பாகத்தையும் பார்த்துவிட்டு மூன்றாவது பாகத்தை பார்க்க வாருங்கள். கனி அவளின் அக்காவின் ஜடைமுடியை பிடித்து வேகமாக இழுத்துவிட்டு வெளியே ஓடி வந்தாள். அவளின் அக்காவோ வலிக்குது என்று அலறியவாறு அவளை அடிப்பதற்காக துரத்தி வந்தாள். கனி வாசலுக்கு ஓடி வந்தாள். அங்கே வானம் சூரிய குழந்தையை பிரசவிக்க தயாராகி கொண்டிருந்தது. தூரத்தில் எங்கோ ஒரு காகம் நேரம் விடிவதை அறிகுறி செய்யும் விதத்தில் கத்தி கொண்டிருந்தது. பக்கத்து வீட்டு சேவல் ஒன்று பலமாக கூவி கொண்டு இருந்தது. அக்கா வாசலுக்கு ஓடி வந்து, கனி கனி இங்க ஓடியாந்துரு, இல்லைன்னா கண்டிப்பா அக்கா உன்னை அடிப்பேன் என்று மிரட்டினாள். உன்னால முடிஞ்சா என்ன அடிச்சுக்கோ என்று அவள் மீண்டும் ஓட தயாரானாள். மறுபடியும் அவள் அக்காள் கூறினாள், என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிடு, நான் கண்டிப்பாக உன்னை அடிக்க மாட்டேன் என்றாள். அவளோ, மன்னிப்பா? இந்த கனிக்கு வாழ்க்கையில பிடிக்காத வார்த்தையே மன்னிப்பு தான். மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, முடிஞ்சா உன்னால அடித்துக்கோ என்று மீண்டும் ஓட தயாரானாள். அவளின் அக்காவோ யோசித்து பார்த்துவிட்டு ஒரு அருமையான மிரட்டலுக்கு தயாரானாள். அதாவது இவள் வாசலிலே போட்டிருக்கும் கோலத்தை காலை வைத்து அழிக்கப் போவதாக சொல்லி அவளிடம் மிரட்டினாள். கனி வந்துரு, இல்லைனா நீ போட்டிருக்க இந்த கோலத்தை அழித்து விடுவேன் என்று காலால் அழிப்பதை போல் பாவனை செய்தாள். அக்கா அக்கா அதை அழிச்சிடாதக்கா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன், அந்த கோலத்தை அழிச்சிடாதக்கா என்று கெஞ்சினாள். அப்படியானா எங்கிட்ட வந்து ஒரு அறை வாங்கிக்கோ, அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த கோலத்தை அழிக்க மாட்டேன் என்று மீண்டும் அவளை ஒரு எச்சரித்தாள். கனிக்க என்ன செய்வது என்று தெரியவில்லை. வாசலிலே உட்கார்ந்து போட்ட கோலம் அழிபட்டுவிடும், அதைவிட அக்காவிடம் ஒரு அடிபட்டு விடலாம் என்று யோசித்து இதில் எது சிறந்தது என யோசித்தாள். இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தாள். சரிக்கா, நீ ஒரே ஒரு வாட்டி தான் என்ன அடிக்கணும், அதுக்காக வேண்டி என்னோட கோலத்தை அழித்து விடாதே என்று கூறியவாறு அக்காவின் அருகில் வந்தாள். அக்காளோ அவளை அடிப்பது போல் பாவனை செய்தாலே தவிர அவளை அடிக்கவில்லை. அவளை செல்லமாக அணைத்து கொண்டாள். நான் அடிப்பேனா தங்கம் என்று கன்னத்திலே தடவி கொடுத்தாள். கனிக்கு எங்கோ வானத்தில் சிறகடித்து பறப்பது போல் இருந்தது. அக்கா அக்கா வாங்கலைங்க, காலையிலே நேரம் விடிய போகுது, அப்படி போய் அந்த ராமசாமி மாமா தோட்டத்துல போய் குளிச்சுட்டு வரலாம் என்று அக்காவிடம் கெஞ்சினாள். அக்காவும் அங்கெல்லாம் போக முடியாது, அப்பா விட மாட்டாங்க, திட்டுவாங்க என்றாள். இல்லக்கா, நீ வந்தா கண்டிப்பா அப்பா திட்ட மாட்டாங்க, வாங்கக்கா வாங்கக்கா என்று அவளின் மனதை ஒரு வழியாக மாற்றி, சரி வா போவோம் என்று குளிப்பதற்கு தயாரானார்கள். குளிப்பதற்காக அங்கே வீட்டுக்குள் சென்று அவர்களுக்கு தேவையான சேலை, பாவாடை மற்றும் ஒரு பிளாஸ்டிக் டப் எடுத்து இடுப்பிலே வைத்துக்கொண்டு அவளது தங்கையும் துணைக்கு அழைத்து கொண்டு அப்படி குளிக்க செல்வதற்காக அந்த கிணத்தை நோக்கி நடக்க தொடங்கினார்கள். அவர்களது கொஞ்ச தூரம் நடந்து ஊர் எல்லையை தாண்டியவுடன் அந்த அருமையான தோட்டத்துக்காடு நெல் விளைநிலங்கள், அப்படி நெல் கதிர்கள் இப்போதுதான் நடப்பட்டு 10-30 நாட்கள் ஆகி இருக்கும். அப்படி பூ போல மெதுவாக பூமியை விட்டு மேலே ஏறி கண் விழித்து அப்படி பார்த்து கொண்டிருந்தது. அப்போது கனியின் மனதுக்குள் ஒரு திரைப்பட பாடல் ஒன்று ஞாபகம் வந்தது. தெம்மாங்கு பாட்டு நான் பாடும் பாட்டு, பாட்டோடு வாழும் என் சாமியே, ஓம் பேர போட்டு நான் பாடும் பாட்டு, கேட்டாக்கா வாழும் பூமியே, என் மூச்சு என் பேச்சு நீதானையா, என் வாக்கு நீ கேட்டு காப்பாத்தையா, ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி, ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி, நானா பாடலியே நீதான் பாட வச்ச, வைகையில வந்த வெள்ளம் நெஞ்சில வந்ததென்ன,
வஞ்சி நான் கேட்ட வரம் வந்து நீ தந்ததென்ன? சின்ன பூ பார்த்து சேர்ந்ததே காற்று சிந்துதான் பாடுது. பொண்ணு மணி தேரு நான் பூட்டி வச்சேன் பாரு. கன்னி என்ன தேடி நீ அங்க வந்து சேரு. வெத போட்டேன் அது விளைஞ்சாச்சு, நீ வாயே வழி பார்த்து. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி. ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி. நானா பாடலியே நீதான் பாட வச்ச. கண்ணுதான் தூங்கவில்லை, காரணம் தோணவில்லை. பொண்ணு நான் ஜாதி முல்ல, பூமாலாகவில்லை. தண்ணி நான் ஆத்து கண்ணனி காத்து வந்துதான் கூடவில்லை. கூறப்பட்டு சேல நீ வாங்கி வரும் வேளை, போடு ஒரு மாலை நீ சொல்லு எந்த நாள. வெத போட்டு நான் காத்திருக்கேன், நீ வாயேன் பூவாயி. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி. நேயர்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி.